நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார், நல்லா பண்ணியிருக்காரு, தனுஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஜென்ஸ் மட்டும் பார்க்கலாம், நல்லா இருக்குது. பாய்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். லவ் ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை காமெடியும் இல்லை லவ் ஸ்டோரியும் இல்லை. பட் வந்து இதான் வெள்ளைக்காரங்க கிட்ட நம்ம அடிமையாக இருக்கும் போது எப்படி இருந்தோன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. பட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. நம்ம எப்படி அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃபைட்டு கிளைமேக்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு சார். தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் அந்த அவர் பேர் என்னது சார் இப்போ இறந்துட்டார் ரீசெண்டாக. அவர் பேர் புனித் சார், அவரோட பிரதர், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மியூசிக் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பாட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயுமே நல்லா இருந்துச்சு. அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன்லாம் நல்லா சீக்வன்ஸ் நிறைய இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் நல்லாயிருக்கு. அஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்காக தனுஷை வந்து நான் இது சொல்லலை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, யூஸ்வலாக அது ஒரு இது இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபீல். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பிளாஸ்ட்டு. அருண் மாதேஸ்வரன் யூஸ்வலாக ஆக்ஷன் பண்ண எடுப்பார். ஆனால் அவர் யூஸ்வலாக நிறைய வைட் ஆங்கிள் ஷாட்ஸு, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது ரொம்ப பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருந்துச்சு. தனுஷும் அருண் மாதேஸ்வரனும் இன்னும் சேர்ந்து பார்ட் 2க்காக ரெடி. ஃபைனல் ஆஃப் தான், ஃபைனல் தான் செம்ம சீனு. அங்கே தான் ட்விஸ்டே வச்சுருப்பாங்க. ஃபைனல் பாருங்கள், நல்லாயிருக்கு. அதுக்கு முன்னாடி சூப்பராக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். வேறு லெவல், சொல்லவே தேவையில்ல. ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாயிருக்கும். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்து சிஜி வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. பாம்பிளா சீனில் ஒரிஜினலாக தான். ஓவரால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருந்தது. படம் சூப்பர், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். செட் எடுத்தது எல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் ஆகிரும். ஆனால் படம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக. தனுஷ் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, சான்ஸே இல்லை, சூப்பராக. அவர் என்ட்ரி தான் சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் அவர் என்ட்ரி, அதுக்கே படம் பார்க்கலாம், சூப்பராக. மியூசிக் ஜிவி பிரகாஷ், படத்துக்கு மெயினே மியூசிக் தான். அவரெல்லாம் கூட கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். மெயின் ஜிவி பிரகாஷ் சூப்பராக, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அது வந்து ஆக்ஷனுக்காகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். இது எப்படின்னா வந்து இந்த பிஜிஎம்காகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக பிஜிஎம்மே ரொம்ப நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லாருமே மாஸ்க் காட்டிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் இது. மியூசிக் தான் மாஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதுதான் சூப்பராக இருக்குது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசுரன் அளவுக்கு இல்லை ப்ரோ, மியூசிக் எல்லாமே வந்து அசுரன் அளவு இல்லை. ஆனால் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பக்கா சூப்பர், எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் சொல்கிறேன்ல, அசுரன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலி பேச்சுலர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாக டொப்பு கண்ணு சுட்டுக்கினே தான் ப்ரோ இருக்கும். எல்லாத்துலேயும் அதான் ப்ரோ சொன்னேன், இதுலேயும் அதான் ப்ரோ சொல்கிறேன். வேறு என்ன ப்ரோ, கதை ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் பொட்டுன்னு இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தேன் ப்ரோ, அது அப்படியே பொட்டுன்னு சுட்டுக்கினே தான் ப்ரோ இருக்கிறாங்க. ஜிடிஏ கோடு போட்டாங்க ப்ரோ, அன்லிமிட்டட் புல்லட் வந்துக்கினே இருக்குது ப்ரோ. அவரும் செட் போட எதிரி சுட்டா மட்டும் இவர் மேலே புல்லட் போடும் போது இவர் சுட்டா புல்லட் தர மாதிரியே அவர் மேலே போடுது. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓவராலாக சூப்பராக இருந்தது படம். எல்லாமே ஃபுல் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஒரு கதை, நல்ல கதை, நம்ம நாட்டுக்கு தேவையான கதை தான். தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். சிவம் அண்ணா சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கே தனி கேரக்டர் இருக்குது. லேக்லாம் பெருசாக இல்லை பிரதர், அது லேக்லாம் இல்லை, நல்லா இருந்தது ஓரளவு. கேப்டன் மில்லர் படம் நல்லா இருந்துச்சு. தனுஷும் செமையாக நடித்தார், செமையாக சண்டை போட்டார். சூப்பராக இருக்குங்க படம், நல்லா இருக்குது. அப்படியே பிரிட்டிஷ் காலத்துக்கு அதே மாதிரி இருக்குது. அப்படியே தத்துரூபமாக எடுத்துருக்காங்க, நல்ல ஆக்ஷன் படம். அவர் ஆக்டிங் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. பயமாக போட்டிருக்காருங்க, செம்மையாக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் பின்னி எடுத்துட்டாரு. பார்க்கலாங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். அடிச்சு நேர்றாங்க ப்ரோ. அதாவது எல்லா படத்தில், தமிழ் படத்தில் வர மாதிரி புல்லட்டே படம் மாட்டேன் ஹீரோ மேலே. ஜெயிலர் படம் மாதிரி சிவானா வந்து காப்பாற்றிட்டாரு ப்ரோ படத்தை. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வந்து நம்புற மாதிரி இருக்கணும் ப்ரோ, ரியலிஸ்டிக்காக இல்லாமல் சும்மா ஆக்ஷன் மூவின்றதுனால
போட்டு எல்லாரையும் அடிக்கிறது, ஹீரோ மேலே எதுவுமே ஆகாத மாதிரி காட்டுறது, அப்புறம் ஹீரோ வர்றது, இந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கேமியோன்ற பேரில் கதை சொல்ல வேணாம், சிவானை வந்து காப்பாற்றிடாரு ப்ரோ, ஜெயிலர் படம் மாதிரி. அவ்வளோதான். தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ, நடிப்புலாம் அதை சொல்ல முடியாது ப்ரோ. தனுஷ் நல்லா நடிப்பார், நமக்கு தெரியும், நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்டோரி, அந்த நரேஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, மற்றபடி பாட்டு எதுவும் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காப்புல. படத்துக்கு அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோர். தனுஷ் ஃபேன்ஸ் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. சும்மா பொங்கலுக்கு லீவில் சும்மா இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ப்ரோ.